सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பெரும் பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்த பகட்டுக்காரன் போல் பழக தெரிய வேணும். இங்கிலீஷ் படித்த மேதை போல் பேப்பர் கையிலே பவுண்டன் பையிலே செயல காட்ட வேணும். பெரும் பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்த பகட்டுக்காரன் போல் பழக தெரிய வேணும். இங்கிலீஷ் படித்த மேதை போல் பேப்பர் கையிலே பவுண்டன் பையிலே செயல காட்ட வேணும். சில பெரிய மனுஷன் போல் வாயிலே சுருட்டு இருக்கணும். சில பெரிய மனுஷன் போல் வாயிலே சுருட்டு இருக்கணும். பேட்டி காண யாரும் வந்தால் வீட்டு வர வேணும். கண்டாலே வயங்கணும், கையாலே வணங்கணும், கண்ணாலே பேசி காட்ட வேணும். கண்டாலே வயங்கணும், கையாலே வணங்கணும், கண்ணாலே பேசி காட்ட வேணும். சட்டம் பட்டம் பெற்றவர் போலே பேசணும். பாரிஸ்டர் மினிஸ்டர் சட்டம் பட்டம் பெற்றவர் போலே பேசணும். சோடையாய் மணி கருத்து காட்டணும். சகலரும் மயங்கிட வெளிச்சு போடணும். பயங்கிடாதே பயங்கிடாதே தவறிடாதே. ஆமாம் இது ரகசியம் ரகசியம் ஐயா இது ரகசியம். பெரும் பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்த பகட்டுக்காரன் போல் பழக தெரிய வேணும். இங்கிலீஷ் படித்த மேதை போல் பேப்பர் கையிலே பவுண்டன் கையிலே செயலை காட்ட வேணும். நல்ல சம்மர் சீசனில் ஊட்டி கொடைக்கானல் மங்களா. நல்ல சம்மர் சீசனில் ஊட்டி கொடைக்கானல் மங்களா. இந்த ஐயாவுக்கு இருக்குன்னு சொல்லணும். காரு மேலே ஊரை சுற்றி ஊரு வர வேணும். கிட்டாப்பா நடக்கணும், ரீசண்டா இருக்கணும், தன்னாலே நடிச்சு காட்ட வேணும். கிட்டாப்பா நடக்கணும், ரீசண்டா இருக்கணும், தன்னாலே நடிச்சு காட்ட வேணும். ஹேட்டும் கூட்டும் அப்டுடேட்டா இருக்கணும். ஹேட்டும் கூட்டும் அப்டுடேட்டா இருக்கணும். காலில பூட்டு கையில கிட்டு ஆள பார்த்ததும் அசந்து போகணும். அடிக்கடி பார்த்தையில் கலந்து கொள்ளணும். இருந்து கூட மருந்து போலே அருந்த வேணும். ஆமாம் இது ரகசியம் ரகசியம் ஐயா இது ரகசியம். பெரும் பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்த பகட்டுக்காரன் போல் பழக தெரிய வேணும். இங்கே படித்த மேதை போல் பேப்பர் கையிலே பவுண்டர் கையிலே செயல காட்ட வேணும். தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். அவனது லாபங்கள் அவன் ஆக்கிய பாவங்கள். ஆசையில் ராகங்கள் ஆனால் அவசுர கீதங்கள். தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். மதியோடு நடக்கின்ற தாகம் விதியோடு செல்கின்ற வேகம் பாராடும் வேஷங்கள்
பரதேசி கோலங்கள் விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள் தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள் தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள் சமுதாய சந்தைக்கு போனால் இவன் போல பல பேரை காண்போம் பிடிபட்ட பின்தானே கள்வன் அது மட்டும் அவன் பேரும் தலைவன் இது போன்ற பாவங்கள் சமுதாய பாடங்கள் விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள் தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ
வரை யாரோ கடைசி வரை யாரோ சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்று விடு என்பான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ அழகின் கஜானா உந்தன் நானா
தூண்டில் மீனை போலே ஆனேனே உன்வசம், தூண்டில் மீனை போலே ஆனேனே உன்வசம். ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம். கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே மரணம் ஐயப்பா. கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே மரணம் ஐயப்பா. லம்போதரா கணநாயகா, லம்போதரா கணநாயகா, குருவின் குருவே வருவாய் தொடரும் பயணம் தருவாய் பூதநாதன் காவலானவா, பூதநாதன் காவலானவா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம். கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே மரணம் ஐயப்பா. கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே மரணம் ஐயப்பா. லம்போதரா கணநாயகா, லம்போதரா கணநாயகா, குருவின் குருவே வருவாய் தொடரும் பயணம் தருவாய் பூதநாதன் காவலானவா, பூதநாதன் காவலானவா. நாயகனை காணுகின்ற ஆசையிலே காடு வழி ஓடி வந்தோம் நதி போலவே. சரணம் 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 ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா. கானகத்து நாயகனை காணுகின்ற ஆசையிலே காடு வழி ஓடி வந்தோம் நதி போலவே. பம்பையின் ஓரமே உனதடி வாரமே, இருமுடியாவுமே அதில் இளைப்பாருமே, இளைப்பாரி மலையேற கையோடுவா, கரியானை உன் பாதம் நடந்தேறத்தா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம். கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே மரணம் ஐயப்பா. கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே மரணம் ஐயப்பா. லம்போதரா கணநாயகா, லம்போதரா கணநாயகா, குருவின் குருவே வருவாய் தொடரும் பயணம் தருவாய் பூதநாதன் காவலானவா, பூதநாதன் காவலானவா. நீலிமலை ஏற்றம் உண்டு, நீந்தி வரும் சாமியுண்டு, தாங்கிவிட தாயினை போல் வருவாயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா. நீலிமலை ஏற்றம் உண்டு, நீந்தி வரும் சாமியுண்டு,
தாங்கிவிட தாயினை போல் வருவாயப்பா. நம்பிய கைகளை தும்பிக்கை சேருமே, சத்குருநாதனின் திருவடி காட்டுமே. ஓங்கார காற்றே நீ வர வேண்டுமே, 18 படியேற்றி விட வேண்டுமே. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம். கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே வரணும் ஐயப்பா. கன்னி மூல கணபதி நாதா சரணம் ஐயப்பா, சன்னிதானமே செல்ல வேண்டுமே வரணும் ஐயப்பா. லம்போதரா கணநாயகா, லம்போதரா கணநாயகா, குருவின் குருவே வருவாய், தொடரும் பயணம் தருவாய். பூதநாதன் காவலானவா, பூதநாதன் காவலானவா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. நெய் மணக்கும் மாமலைக்கு நீ வாசலா, உன் கைபிடித்து ஏற வந்தோம் வெகு ஆவலா. ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஹரி ஓம். சரணம் 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 ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவன் சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா, வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா. ஏய் வேட்டி எதுக்குடா, டேய் மீசை எதுக்குடா? வேணுமுன்னா வாங்கி தரேன் புடவை கட்டுங்கடா, வேணுமுன்னா வாங்கி தரேன் புடவை கட்டுங்கடா. டேய் வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ரத்தம் இப்ப தேர இல்ல, கண்டாங்கி ஜல கட்டியே ஐயோ ஐயோ சித்தாடு தேடி வந்தாளே. தத்தி தகச்சுடா தலாக்கு தருகிறா. நாடு உழைச்சவன் காடு விதைச்சவன் ஊரு கிழச்சவன் ஆனாண்டா, ஏழ உழைப்புல வாழ நினைச்சவன் ஏறி மிதிச்சுட்டு போறாண்டா. நாடு உழைச்சவன் காடு விதைச்சவன் ஊரு கிழச்சவன் ஆனாண்டா, ஏழ உழைப்புல வாழ நினைச்சவன் ஏறி மிதிச்சுட்டு போறாண்டா. ஒட்டடா மத்தாளம் எழுந்தது பட்டாளம், ஒட்டடா மத்தாளம் எழுந்தது பட்டாளம். குட்ட குட்ட குனிஞ்சவங்க நிமிந்து நில்லுங்கடா, ஏய் குட்ட குட்ட குனிஞ்சவங்க நிமிந்து நில்லுங்கடா. வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா. நஞ்சை இருக்குது புஞ்சை இருக்குது கஞ்சி கிடைக்கல அண்ணாத்து, நாளை இருக்குது வேலை பிறக்குது தோழ நிமித்துங்க முன்னால. நஞ்சை இருக்குது புஞ்சை இருக்குது கஞ்சி கிடைக்கல அண்ணாத்து, நாளை இருக்குது வேலை பிறக்குது தோழ நிமித்துங்க முன்னால. என்னடா ராமையா இத கொஞ்சம் கேளையா, என்னடா ராமையா இத கொஞ்சம் கேளையா. பூனையா கிடந்தவங்க புரிய போல மாறணும்,
சாமியே காதல் கொஞ்சம் தந்துட்டு வீட்டுக்கு போயே தத்தி தகச்சுடுதா கலாக்கு தரிக்கிறேன். கஞ்சி கொதிக்கல கும்பி கொதிக்குது நெஞ்சு பொறுக்கல அண்ணாச்சி கட்ட இடுப்புல கந்த துணியில வந்த சுதந்திர என்னாச்சி வாழ்க்கைய போராட்டம் இதில் என்ன தேரோட்டம் வாழ்க்கைய போராட்டம் இதில் என்ன தேரோட்டம் ஏழைகளை சிரிக்க வைப்போம் எழுந்து நில்லுங்கடா ஏழைகளை சிரிக்க வைப்போம் எழுந்து நில்லுங்கடா வாங்கடா வாங்கடா பரவனெல்லாம் வாங்கடா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லி போங்கடா. ஏய் வேட்டி எதுக்குடா டேய் மீசை எதுக்குடா வேணும்னா வாங்கி தரேன் புடவை கட்டுங்கடா டேய் வேணும்னா வாங்கி தரேன் புடவை கட்டுங்கடா வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா டேய் வாங்கடா வாங்கடா வரவனெல்லாம் வாங்கடா டேய் ரோச உள்ளவன வெளிய வாடா டேய் வேட்டி எதுக்குடா உனக்கு டேய் வெளிய வாடா. யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா ஆயர் பாடி மாய கண்ணா தூயர் நெஞ்சில் வாழும் கண்ணா ஆயர் பாடி மாய கண்ணா தூயர் நெஞ்சில் வாழும் கண்ணா யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா மண்ணை உண்ட கண்ணாவாவா மாமழை மேக வண்ணாவாவா மண்ணை உண்ட கண்ணாவாவா மாமழை மேக வண்ணாவாவா யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா தீயவனாம் ஓடும் பாவி கம்சனை தீட்டிடவே அவதாரம் செய்திட்டாய் தீயவனாம் ஓடும் பாவி கம்சனை தீட்டிடவே அவதாரம் செய்திட்டாய் பரமதயாளன் நீ கண்ணா பரமதயாளன் நீ கண்ணா வருந்தும் தேவரின் பெருந்துயர் நீக்கினாய் ஆயர் பாடி மாய கண்ணா தூயர் நெஞ்சில் வாழும் கண்ணா மண்ணை உண்ட கண்ணாவாவா மாமழை மேக வண்ணாவாவா மண்ணை உண்ட கண்ணாவாவா மாமழை மேக வண்ணாவாவா யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா
ஆண்டவர் நண்பனாய் நீதியை காக்கவே பாரத போரினில் தேரினை ஓட்டினாய். ஆண்டவர் நண்பனாய் நீதியை காக்கவே பாரத போரினில் தேரினை ஓட்டினாய். வேண்டுகின்றோமே வேதனை தீர்த்தருள் வையமை போற்றிடும் வைகுண்ட வாசா. ஆயர் பாடி மாய கண்ணா தூயர் நெஞ்சில் வாழும் கண்ணா. மண்ணை உண்ட கண்ணாவா மாமழை மேக வண்ணாவா. மண்ணை உண்ட கண்ணாவா மாமழை மேக வண்ணாவா. யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா. யாதவர் இனம் செய்த மாதவ பயனாக கோகுலம் தோன்றினாய் நீயே கண்ணா. ஆயர் பாடி மாய கண்ணா தூயர் நெஞ்சில் வாழும் கண்ணா. மண்ணை உண்ட கண்ணாவா மாமழை மேக வண்ணாவா. ஹரி 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 கேசவா ஆபத் பாந்தவ மாதவா. 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 என்னங்க முத்தையா, இன்னும் தர்மலிங்கையா மேலே இருந்து இறங்கி வரலீங்களா? பூஜையில இருக்காரு, கொஞ்சம் இருங்க, நானே அழைச்சிக்கிட்டு போறேன். அவரு எதுக்குங்க பூஜை செய்யணும்? அவரே தெய்வம் மாதிரி, இந்த வீடே கோவில் மாதிரி. தேசத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிற தியாகி தர்ம பிரபு. ஐயா. என்ன முத்தையா? நம்ம கன்னியூர் சாம்பசிவம் வந்திருக்காருங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. நம்ம கன்னியூர் ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்காங்களா ராஜா? எல்லாம் உங்க தயவால. சந்தோஷம். முருகா, நீங்க வந்திருக்கிற வேலை கன்னியூர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம். ஆட்டா பாக்கலாம். நிதி வசூலிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. தர்மலிங்க ஐயாவுக்கு எப்ப பார்த்தாலும் மக்கள் சேவையை பத்தி தான் கவனம். என்ன செய்ய சொல்ற புண்ணிய கோடி? சேவைங்கிறது ரத்தத்திலேயே ஊறி போச்சு. என் வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. ஐயா, ஆபத்து ஆபத்து. ஐயா, அனாதை நிதியில இருந்து நீங்க லட்ச திருநத அந்த வேலை கண்டுபிடிச்சிட்டாராம். அந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறான். வேலாயுதம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போறானா? வேலாயுதம் வேலாயுதம். வாங்க தர்மலிங்கம், உங்களை ரொம்ப நல்லவர், பெரிய மனிதர், தர்ம பிரபுன்னு ஊரே பாராட்டுது. நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா மக்கள் தொண்டருங்கிற போர்வையில நீங்க செஞ்சிருக்கிற மோசடியை இப்பதான் கண்டுபிடிச்சேன். அப்படி என்ன மோசம் பண்ணிட்டேன் வேலாயுதம்? இந்த சங்கத்து தலைவராக இருந்து ₹1,00,000 கையாள செஞ்சிருக்கீங்க. தர்மலிங்கம், கடவுள் உங்களுக்கு ஏராளமா செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் செய்றீங்க? தேவைதான். பணத்தை விட உயர்ந்ததும் இந்த உலகத்துல இருக்கு தர்மலிங்கம். இருக்கலாம், ஆனா பணம் இருந்தா போறோம். அந்த உயர்ந்ததெல்லாம் தானா வந்து காலில் விழும், தெரியுமா? இது எந்த ஆதரவும் இல்லாத அநாத குழந்தைங்க பட்டினி கிடந்து சேர்த்த காசு. பைசா பைசாவா பிச்சை எடுத்து சேர்த்த பணம். இந்த பணத்தை அபகரிக்கிறது பாவம். மரியாதையை திருப்பி கொடுத்துருங்க. உனக்கு வேணும்னா 10,000 ரூபாய் எடுத்துக்க, தர்றேன். இந்த விஷயத்தை மட்டும் அப்படியே. ஆமா வேலாயுதம், நீயும் புள்ள குட்டிக்காரன் தானே? 10,000 இத நீ சம்பாதிக்க 10 வருஷம் ஆகும். மூடுங்க வாய. உங்களை மாதிரி என்னையும் பண வரி பிடிச்ச பேய் நினைச்சீங்களா? உங்க பாவத்துல எனக்கும் பங்கு தர போறீங்களா? தர்மலிங்கம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் சதி அம்பலமாக்க போறேன். வேலாயுதம், நீ படிச்ச சமூகத்துல செல்வாக்குள்ள பெரிய மனுஷனுங்க எதிர்த்தவங்க எல்லா காசா இருக்காங்க. ஊரு பேர் தெரியாம செத்து இருக்காங்க. பயமுறுத்துறியா? இது எதையும் தாங்குற இதயம். கடைசியா நீ என்ன சொல்ற? திருந்த சொல்றேன். மறுத்தா உன் சுயரூபத்தை வெளிப்படுத்துவேன். என்ன பண்றது? வேற வழி இல்ல. என்னது? டாக்டர், பாவம் வேலாயுதம் நெஞ்சு வலி வந்து மாரடைப்பால இறந்துட்டாரு. தெரியுதா? மாரடைப்பு. பரிசோதனை பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆமாட்டா. சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், வேலாயுதம் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு.
ரொம்ப தங்கமான மனுஷன். இவர் போனது தேசத்துக்கே பெரிய நஷ்டம். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கூட தர்மலிங்கையாவை பாராட்டி சிரிச்சு பேசிட்டு இருந்தாரே, எதுவுமே நம்ம கையில இல்ல. அவதார புருஷன் வந்தாரு, கடமையை செய்தாரு, போயிட்டார். முருகா, மகாஜனங்களே, இப்ப வேலாயுதம் நம்ம கூட இல்ல. அந்த நிலவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன, நன்றி என்ன? அவருடைய குடும்பம் திக்கு தெரியாம திசை தெரியாம நடுத்தெருவில் நிற்க கூடாது. அதுக்கு நாம் எல்லாம் பணம் வசூல் பண்ணி அவர் குடும்பத்தை காப்பாற்றணும். மகாஜனங்களே, எல்லோரும் மனப்பூர்வமா தாராள மனசோடு உதவி செய்யும்படி கேட்டுக்கிறேன். 1001 ரூபாய் போட்டு நானே அந்த குடும்ப ரீதியை ஆரம்பிச்சு வைக்கிறேன். இது என் பங்கு. மீதி இருக்கிறத நீங்க 3 பேரும் சமமா பங்கு போட்டு எடுத்துக்கங்க. ஓஹோ, வேலாயுதம் அவன் உயிரோடு இருக்கும் போதும் நமக்கு பணம் கொடுத்தான், செத்தும் கொடுக்கிறான். உள்ளபடியே அவன் அவதார புருஷன் தாயா. ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நம்ம இந்த பணத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும். இந்த சிரிப்பொலி உங்கள் செவிகளில் விழுகிறதா? இந்த சுயநல புலிகள், வேட்டை நாய்கள், விஷக்கிருமிகள், நச்சு பாம்புகள், இந்த நால்வர் மட்டுமல்ல, இத்தகைய நம்பிக்கை துரோகிகள் புனிதமான நம் நாட்டின் ஒவ்வொரு சந்து பொந்திலும், கிராமத்திலும், பட்டினத்திலும் வாழ்கிறார்கள். நம் கண்களுக்கு தெரியாமல் வாழ்கிறார்கள், வளமோடு வாழ்கிறார்கள். இது அங்கிங்கனாதபடி எங்கும் நடக்கும் கதை. இந்த கொடுமைகள் ஒழிய, இதையெல்லாம் எதிர்க்க, நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை. என்னப்பா ரகல பண்றீங்க? என்ன இது சட்டம் ஒழுங்கு எல்லாமே கெட்டு குட்டிச்சோரா போச்சுங்க. ஆண்டவனா இருந்தாலும் சரி, கியூன்னா கியூ தான். இந்த கருப்பேட்ட சீனிக்கடை இல்லங்கறான். ஏடினா கார்டு இருக்கு. கார்டு இருக்குதா? ஆமா. உன் பாட்டிக்கு எழுதி போடு. இந்தயா ரேஷன் கார்டுயா. ஏன்யா சக்கரை இருந்தா கார்டு கொடுப்பானா? பேசாம இருயா. டேய் கருப்பையா, கருப்பையா ஐயா, உன்னை மலையில இருந்து தள்ளி விடுவேன். எதுக்கு நான் அனாவசியமா இவ்வளவு கும்பல நிறுத்தி வச்சிருக்கிற? இருக்கிறத கொடுத்தன போண்டிதாடா. நான் என்னக்கு செய்யறது? கந்து கலந்த அரிசி தீந்து போச்சுங்களே. வாய மூடுறா. நிஜமா தாங்க கலந்துட்டு இருக்கோம். ஆஹா, சட்டசபையில கலக்கறீங்களா கலந்து கொடுக்கறதுக்கு? போடா போடா, என் மானத்தை வாங்காத. வாங்க 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 வாங்க. என்ன புண்ணிய கோடி, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்ன இது மறக்கிற சமாச்சாரமா? தரமான சரக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். கருப்பையா ஐயா, ஏண்டா தனியா எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொன்னீங்க? எங்க வைக்க சொன்னீங்க? உன் வயத்துல வச்சுக்க சொன்ன. மழையா காண கொண்டாடா. ஓ, அரிசி சக்கரை அதுவா? ஏடா கத்துற? போடா. சரிங்க. என்ன அநியாயம் பார்த்தியா? நம்ம காலையில இருந்து நிக்கிறோம். இப்ப கார்ல விழுந்த மனுஷனுக்கு காலையில விழுந்து அழைச்சு தர்றான். ஏய், கொண்டு போய் உள்ள வை. ஐயா, தயவு செய்து நீங்களும் கியூ வந்துருங்க. ஓஹோ, என்ன கியூவில நிக்க சொல்ல? நீ யாரு? உங்களுக்கு முன்னால வந்து கியூவில நிக்கிறாங்களே, அந்த 100கணக்கானவங்களை நாங்க ஒருத்தன். தம்பி தம்பி, கடை என்னது? சட்டம் பொதுவானது. அது சரி. இவர் யாரு தெரியுமா? பெரிய கான்ட்ராக்டர், லட்சாதிபதி. லட்சாதிபதியா இருந்தானா பிச்சாதிபதியா இருந்தானா, சாமா வேணும்னா கியூவில போய் நின்னுதான் தீரணும். விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க எல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாது பெரியவங்க காத்து கிடக்குறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் வீட்டை விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க. ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள், இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? யோ புண்ணிய கோடி, சரக்கு எடுத்து வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணிய கோடி, என்ன பெரிய நியூசன்ஸா போச்சு. இப்ப நான் போறேன், உன்னை நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நானும் கியூல தான் நிக்கிறேன். எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்களை கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல. எனக்கு 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனதில்ல. கொடுத்த அனுப்பையா. ஆமா, நல்லா படிச்சீங்களா அன்னைக்கு? நாங்க நல்லா படிச்சோம். நீ நல்ல சண்டை போட்டியா? சண்டையா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டு வருவ, அப்பா சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க தினமும் பாக்குறோமே. சித்தப்பா சித்தப்பா, ஒரு நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போய் எங்க சண்டையை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சண்டையா பார்க்கணுமா? இந்த மாதிரி இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு தான் வந்திருக்கேன் இங்க. ஆமா, அப்பா வரட்டும் சொல்றேன். கேட்க மாட்டேன். சேர்ந்து வந்திருக்கிற பிள்ளைய போய் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போய் படிங்க. இந்த தம்பி பால். என்னையா பெரிய கலெக்டர் மாதிரி சாஞ்சுக்கிட்டு அப்படி பாக்குற? எடுக்க ஆசை. ஐயோ, என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்களா?
யோ பேண்ட்டும் டையும் மாட்டிக்கிட்டு டூப்பா விடுற பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடிடுவேன். எடுறா காசை. நிஜமா சொல்றமா, சத்தியமா சொல்றேன், யாரோ திருடிக்கிட்டாங்கம்மா, என்கிட்ட காசு இல்லம்மா. திருட்டு பயலே, தேங்காய் சீவிர மாதிரி தலையை சீவிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல இனிமே இல்லம்மா, இனிமே இல்ல. ஐயோ, யாரை ஏமாத்த பாக்குறேன்? டேய், எடு காசை. இருமா என்ன சமாச்சாரம்? அவனே கேளுங்கய்யா. என்னப்பா? பாருங்க சார், பரிசு திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. சார் விட்ட வராங்க சார். போச்சுமா. பாவமா, எல்லாம் கதையா. அம்மா பசிக்குது, ஒரு இளநீ கொடு அப்படின்னு கேட்டு நான் கொடுத்துக்க மாட்டேன். ஏமாத்துறாயா? ஆமா, எவ்வளவு தரணும்? 90 காசு. அப்பா நான் தரமா. ஏய் நீ பாப்பா போய் சொல்லேன்ப்பா. நீங்க ஒரு அப்பாவியா? அவர் ரவுடி பையன், அவனுக்கு போய் உதவி செய்றீங்களே. உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பார்த்து செய்யணும்யா. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு. அதுல என்ன சமாச்சாரம் தெரியல. இன்னைக்கு என்ன வெயில் தெரியுமா? 108 டிகிரி. இளநீ அடிச்சா சும்மா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குளுக்குளுன்னு இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கே, வெட்டேன் குடிக்கிறேன். வெட்டுறையா? மகாராஜனா குடிங்க. இந்தாங்கய்யா, சாப்பிடுங்க. ஆஹா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல சரக்குதான்யா. அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்பா. தாகம் அடங்கிடுச்சா? இல்லையே. அப்ப இன்னொன்னா வயதுக்கு துரோகம் பண்ணாதீங்கய்யா. இந்தாங்க. நீ குடுத்துக்கிட்டே இரு, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் நம்ம கைராசி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எவ்வளவு ஆச்சு? வந்து அந்த ரவுடி பைய குடிச்சதையும் சேர்த்து 1 1 2 2 2 4 மொத்தம் 4 எண்ணி, ஒரு எண்ணி 45 பைசா, 4 மொத்தம் ₹1.80. என்னையாச்சு? ஏன் ஆந்த மாதிரி முழிக்கிறீங்க? என் பசங்க காணமா, எவனா அடிச்சுட்டானே. நீயும் டோப்புறியா? உண்மை சொல்ல, சத்தியமே சொல்ல. பட்டிக்காரதானே ஏமாத்து பாக்குறியா? நான் இந்த பட்டணத்தையே அளந்தவையா. புரிஞ்சு போச்சு. நீ அவனும் ஒரே திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவன் அனுப்பிட்டு நீ சாப்பிட வந்திருக்க. ஐயோ மானம் போதுமா, நான் அதுவே பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் கௌரவமா வாழ்றோமா? கௌரவம்? கையில காசு இல்லாம இறங்கி குடிக்க வந்தியே, அப்ப அந்த கௌரவம் எங்க போச்சு? எரியா காசை? விடுவேன். சொக்கா விட்டுட்டா ஓடிடலான்னு பாக்குறியா? முடியாது. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? காசை எடுங்கிறேன். ஐயோ இல்ல என்ன சொக்கா காயிட்டேங்கிறேன். காயிட்டியா? என்ன பேச வேண்டியிருக்கு? இருமா உன் பணத்துக்கு பதிலா இந்த கடியாரத்தை வச்சுக்க. முதல்ல கடியாரத்தை வை. அப்படி வா வழிக்கு. நாளைக்கு இதே இடத்துல பணத்தோட குந்திக்கிட்டு பணத்தை கூட கடியாரத்தை வாங்கிக்க. அப்பா ரொம்ப கண்டிப்பான பேர் போல இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் கரார் தான்யா, தெரிஞ்சுக்க. இளநீ. ஹலோ, யாரு? சாமிநாதனா? நான் தர்மலிங்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நீங்க எதுக்காக சார் போன் பண்ணணும்? ஒரு வாரத்துல நான் ஓடி வர மாட்டேனா? பரவாயில்ல. ஏயா உங்க செக்ஷன்ல துரைன்னு ஒரு கிளர்க் இருக்கானா? இருக்கா சார், ரொம்ப நல்ல பையன். அதுக்கு ப்ரமோஷன் போட்டுங்களா? அடைச்சே, அவன் என்னமோ கர்மா அந்த சேரி ஜனங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறான். நானு அந்த மாதிரி ஆளு ஆபீஸ்ல இருக்கிறது தேசத்துக்கே நஷ்டமியா. உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணு. ஆமா, இன்னைக்கே பண்ணிடு. சரி சார், சரி சார். ஆனா அவன் ரொம்ப யோக்கியமானவன் சார். எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்யறவன். கரெக்டா செய்யறான். சரி, நமக்கு சாதகமா இல்லையே. ஏய்யா மறுபடியும் குப்பை தொட்டி மேல் சுத்தி போறியா? சார் சார் அதை மட்டும் செய்யாதீங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன். துறையை இன்னைக்கு டிஸ்மிஸ் செய்துறேன். சார் அவனை உத்தியோகத்துல இருந்து விரட்டுறேன்னு சொல்லிட்டான். போதுமா இல்ல ஜெயிலுக்கு? ஐயோ வேண்டாங்க, விட்டுடுங்க. ஐயா இந்த கடியாரம் என்ன விலை? 200 ரூபாய். 200 ரூபாவா? எங்க ஓட பாக்குறேன்? இந்த 2 ரூபா 20 காசு வட்டி. கொண்டா கிடையாது. அது ஐயா வந்து கெடியாரத்தை தான் கேட்க. கொண்டா. அது அதாம்மா, வாட்ச் தான் கொடு. என்னையா இது? இளநீ காரியத்தை போய் வாட்சி கேக்குற? வாட்சி கேக்குறியா, வாட்சி பண்றியா? ஒரு பொண்ணு வயிற்று பிழைப்புக்காக வெளியே வந்துடக்கூடாது. இவ்வளவு சும்மா விடக்கூடாதியா? என்ன விஷயம்? தைரியமா சொல்லு. தாராளமா வாட்சி கேட்டீங்களா? எனக்கு புரியல. நான் இளநீ எல்லாம் விக்கிறேன். வாட்சி என்கிட்ட ஏது? என்னமா அது? நேற்று இளநீ வாங்கி குடிக்கலாம். பணம் இல்ல, பச்சை காணாம போச்சுன்னு சொன்னேன்ல. என் சட்டையை காட்டி காட்டியே என் வாட்சை கொடுத்தேன்ல. எங்கம்மா? ஐயோ, என்னையா இது அநியாயமா போய் சொல்றீங்க? ஐயா என்னம்மா அது அநியாயமா பகற்கொலையா இருக்கு? ஐயா வாங்கய்யா, இந்த அநியாயத்தை கேளுங்கய்யா. இப்ப நீங்களே இருக்கீங்க. இளநீரை குடிச்சிட்டு பதிலுக்கு கடியாரத்தை கொடுப்பீங்களா? என்னது? இளநீருக்கு கடியாரமா? நீங்க சிரிச்சீங்க, என் வயல் எரியுது. என்னையா இது நாடகம்?
உண்மையா பார்த்தா நாடகமா தான் இருக்கு. போயா காலம் கெட்டு போச்சுயா. சரி, ஆனா தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்றேன் உண்மை. யோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஐயா. மரியாதையே சொல்றது இடத்த விட்டு போயிடு, இல்ல உன்னை போலீஸ்ல ஹேண்ட் பண்ணுவேன். ஐயோ வேண்டாங்க பாவம். பாத்தியா, உனக்கு கூட இந்த பொண்ணு பரிதாபப்படுவியா? எவ்வளவு சுலமா உபதேசம் பண்றாங்க. ஐயா பேசாத. தாய் குலத்தை புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏசக்கே பெரிய கலங்கத்தை உண்டாக்குச்சு. ஐயா நான் சொல்றது கேளுங்க. போதும் போதும், உங்ககிட்ட ஏமாந்த கடைசியா நாளா இருக்கட்டும். இனிமேலாவது இந்த பொழை பிழைக்காது, உழைச்சு சம்பாதி. ஐயா கடவுளே, என்னால உண்மை சொல்ல முடியாம போயிடுச்சு. உன் பேர் என்னப்பா? காவிரி. எங்க இதுதான் அந்த 100 ரூபாய் வீடுங்களா? ஆமா, இத மாதிரி 5000 வீடு முதல்ல கட்ட போறாங்களாம். வணக்கங்க. வணக்கம் தர்மலிங்க ஐயா. ஓ, எல்லாம் சௌக்கியமா இருக்குங்களா? ஆமா, ஏன் இப்படி வெயில நிக்கிறீங்க? எல்லாம் உள்ள போய் சோபால உட்காந்துக்கலாமே. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? துரையா கடியாரம் எங்க காட்டுங்க. இந்தா, என்னய்யா இவ்வளவு பெரிய கடியாரமா இருக்கு? வீட்டு கடியாரமா? வீட்டு கடியாரம் இல்ல, ரோட்டு கடியாரம் இல்ல. இந்த பாரு. ஐயே, என்னய்யா புடவைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? ஏன்? கட்டிக்கதான். உங்க சம்சாரத்துக்கா? அடிப்பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதான் நீங்க தனியாவே பார்த்துக்கு வரீங்களா? இருந்தா அழைச்சிட்டு வரணுமா? அப்ப இந்த புடவை யாருக்கு? எல்லாம் உனக்குதான். எனக்கா? எனக்கு எதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? என்னமோ தோணிச்சு வாங்கிட்டு வந்தேன். இந்தா. வேண்டாம். அம்மா, நீ என்கிட்ட கொடுத்த பணம் நீ உழைச்சு சம்பாதிச்சது, அது உனக்குத்தான் சொந்தம். அதனாலதான் உன் பணத்துல வாங்கின இதை உனக்கே சொந்தமாக்குறேன். ஐயா, அது உங்க கடியாரத்துக்காக நான் சேர்த்த பணம். அது உங்களுக்கு தான் சொந்தம். சரி சரி, என் மேல ஐயோ, உங்க மேல ஆணை விடாதீங்க. அப்ப வாங்கிக்க. எனக்கு எதுக்கே இவ்வளவு கௌரவம்? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? அம்மோ, நீ என்ன செய்தேன்னு உனக்கே தெரியாது. நேர்மைங்கிறது உன் உடலோட உள்ளத்தோட ஒட்டி பிறந்திருக்கு. நான் அதை மறக்கவே முடியாது. உன் கடமைக்கு பரிசு நினைச்சுக்க, வாங்கிக்க. இந்தா. சரி கடியாரங்க. பத்தியா, என் பேர் கடியாரமா? இல்ல இல்ல, சரி துரையா. வரட்டுமா? நான் வரேன். உங்ககிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? எப்படியாவது அந்த துரையை இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணி தான் சார் ஆக்கணும். வணக்கங்க. வணக்கங்க. என்ன எல்லாம் கொண்டாந்துக்கலாம்? இத வரங்க, எல்லாருடைய கையெழுத்து வாங்கியாச்சுங்க. வரிகட்ட ரசீதுங்க. குட் குட். நாளைக்கு உங்க ஊருக்கு அமைச்சர் வராரு. சரிங்க. அவர்கிட்ட கொடுத்து எச்சை சொல்லுவோம். நல்லதுங்க. ஏங்க, இந்த பட்டா செய்து கொடுக்கறதையும் நீங்க தாங்க கவனிக்கணும். சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா நடக்கும். ஆபீசர் ஐயா உங்களை அவசரமா கூப்பிடுறாரு. இதான் சார். கூப்பிட்டா சார்? ஏன் துரை, இது என்ன ஆபீஸா, உன் வீடா, இல்ல பொதுக்கூட்ட மேடை நினைச்சியா? இல்ல சார், நான் இதை ஆபீஸ் தான் நினைக்கிறேன். ஆனா சிலர் உள்ள நுழையத பார்க்கும்போதுதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரியா, தெருவுல போற வரவங்க கூட்டி வச்சுக்கிட்டு ஆபீஸ் அவசரத்துல ஏன் சொல்றேன்? இல்ல சார், மனு கொடுத்தாங்க, பதில் சொன்னேன். இல்ல சார், இல்ல, கிடையவே கிடையாது. இவன் சரி பண்றான். சார், பதில் சொல்றது சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது, உனக்கு ஒண்ணும் புரியாது. சார், நம்ம ஆள வந்தார் ஐயா உங்க எதிர்க்க ஜுப்பா போட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. இவருக்கு சேர வேண்டிய நிலத்தை கர்மம் சாதாரண சேரி ஜனங்களுக்கு பறிச்சு கொடுக்க சரி செய்யணும். மிஸ்டர் குப்புசாமி, சட்டப்படி அந்த நிலம் அவங்களுக்கு தான் சேரணும். துரை, உனக்கு ரூல் தெரியல, சட்டம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த இடம் எந்த காலத்துல அவனுக்கு கிடைக்காது. என்ன மன்னிக்கணும் சார், ஆதாரம் ஏராளமா இருக்கு சாதகமாக. அதாவது 1960ஆம் வருஷ கெஜெட்ல 400வது பக்கத்துல 18வது விதிப்படி அவங்க அந்த இடத்தை விட்டு காலி செய்ய முடியாது சார். அதாவது நம்ம ஆபீஸ் 20-28வது சட்டப்படி யாருக்காவது அந்த இடத்தை விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார். அது மட்டும் இல்ல, முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல சாட்சி கட்டவே கூடாது சார். சட்ட விரோதம் சார். இப்ப சொல்லுங்க, எது தர்மம், எது நியாயம்? ஐயோ, அப்பா எங்க ஆபீசருக்கு சட்டம் தெரியாது, புத்தியே இல்லைன்னு சொல்றியா? சார், இப்பதான் எனக்கு எல்லா சீக்கிரட்டும் புரியுது. அந்த பிச்சைக்கார பசங்க சேரி பசங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான். நான் லஞ்சம் வாங்க? இந்த ஆபீஸ லஞ்சம் வாங்குறது நீ, மோசடி செய்யறது நீ, இந்த ஆபீஸை பாராட்டுறது நீ. ஆபீஸ் ஆசைன்னு சும்மா ஆபீஸ்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்களா சார்? உன்ன போல ஆள் ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ் கெட்டு குட்டிச்சோரா போயிடும், சட்டம் ஒழுங்கு எல்லாம் பாழா போயிடும். உன்னை டிஸ்மிஸ் செய்றேன். என்ன வேலை விட்டு நிக்காதீங்க சார். சீரை விசாரிச்சு முடிவு பண்ணுங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். யூ ஆர் டிஸ்மிஸ். அவசரப்படாங்க சார். நான் தான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன கோபம்? எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, ஆனா உனக்கு ஒண்ணுமே வாங்கிக்கல சித்தப்பா. அதுக்காக கோபமா?
வாவா. அடுத்த மாசம் சம்பளம் வரும்ல, அப்ப வாங்கிக்கோ. அடுத்த மாசம் சம்பளம் ஏது, அதான் கோயந்தா போட்டுக்கிட்டேன். வாங்க குப்தாமி, வாங்க. நமஸ்காரம். என்ன சொல்றீங்க? இன்னும் இந்த கன்றாவி செய்திய துறை உங்க காதுல போடவே இல்லையா? துறை ஆபீஸ்ல இருந்து கல்தா கொடுத்துட்டாங்க. என்ன? எல்லார்கிட்டயும் சண்டை போடுற மாதிரி கண்ட்ராக்டர் கிட்ட சண்டை போட்டா சும்மா விட்டுவாரா? இமிடியேட்டா ஆபீசர் கிட்ட சொல்லி டிஸ்மிஸ். குப்தாமி, நான் வரணும். துறை, குப்புசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா என் மேல் தப்பு என்ன? தப்பு செய்யாம ஏன் விளக்குனாங்க? நான் ஒரே ஒரு குத்தம் தான் செய்திருக்கேன். நீதிக்கு பயந்து ஒழுங்கா வேலை செய்தேன். அது அந்த கான்ட்ராக்டருக்கு தொல்லையா இருந்தது, பழி வாங்கிட்டாரு. நீ யாரத்தான் மதிச்சே, எந்த பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்த? துரை, வணங்க ஆரம்பிக்கும் போதுதான் வளரவே ஆரம்பிக்கும். நானும் வணங்க தயாரா இருக்கேன்னு. தவறா இருந்தாலும் நேர்மையான பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன். அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும்னு நினைச்சேன், எல்லாம் பாழா போச்சு. பாவிகளுக்கு துணை போவதில்லை பெருமை இல்லைன்னு, தியாகிகளோட வழி நடக்கிறதுலதான் பெருமை எல்லாம் இருக்கு. காரியமும் செஞ்சுட்டு உன்னால காரணமும் சொல்ல முடியப்பா? எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க துரைக்கு வேற ஒரு நல்ல இடத்துல வேலை பாருங்களேன். இவன மாதிரி தேச தொண்டர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல இடம் கிடைக்காது. அவங்கதான் வேணும்னே செஞ்சிருப்பாங்க. சரி சரி விடுங்க, டிஃபன் ஆறி போகுது, சாப்பிடுவாங்க. ஒண்ணு வேண்டாம் போ. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படிங்க? வாங்கல சாப்பிட. எனக்கு பசி இல்ல. இப்ப போறியா இல்லையா? தம்பி நீ சாப்பிடுவா. எனக்கு வயசு பசி இல்ல. தம்பி எனக்கு பசி இல்ல. நீங்களாவது சாப்பிடுவாங்க. எங்களுக்கு ஒன்றும் பசிக்கல. போ. இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வர வர இந்த வீட்டுல குழந்தைங்களும் என் பேச்சு கேட்கறது இல்ல. பெருசு கேட்டா தானே சிறுசுகள் கேட்கறதுக்கு. எல்லாம் கெட்டு குட்டிச்சுவரா போயிடுச்சு. என் தலை எழுத்து. ஆமா, அப்பா அம்மா சொன்ன நீங்க கேட்கறது இல்லையா? ரெண்டு பேரும் பெத்தவங்க பாராட்டினா தான் மத்தவங்களும் பாராட்டுவாங்க, தெரியுமா? என்ன பேசாம இருக்கீங்க? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஆபத்து! என்னடா அந்த துறை கூட எலெக்ஷன்ல நிக்க போறான். அவன் கிடக்குறான். எனக்கு முன்னால் அவன் என்னடா கொசு லட்சியம் லட்சியம் கத்துவான். என்கிட்ட லட்சம் இருக்குடா, லட்சம் தொலைச்சு விடுறேன். ஓஹோ, பேஷ் பேஷ். அப்புறம் என்ன? போஸ்ட கிழிக்கிறது, கொடிய அறுக்கிறது, துரைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் உதைக்கிறது, கூட்டத்துல கழுதைய விரட்டி விடுறது, சாணி எடுத்து அடிக்கிறது. இதெல்லாம் நம்ம புண்ணிய கோட்டி ரொம்ப திறமையா செய்வாரு. நான் பிறந்த நாட்டுக்கு சேவையா அதைத்தானே செய்துகிட்டு வர்றேன். ஆரம்பிச்சிடுறேன். பிள்ளையாரையா பிள்ளையாரையா, நம்ம துரையா தேர்தல நிக்கிறாரு. ரொம்ப நல்லவரையா, அவரை ஜெயிக்க வச்சிடு. அவர் ஜெயிச்சுட்டாருன்னா இப்ப மரத்தடியில இருக்கிறவன முதல்ல ஒரு கோவில் கட்டி அதுல குடி வச்சிருவேன். எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. பெரிய சமூகத்துக்கு சிறிய விண்ணப்பம். இந்த செலவைக்கிற விஷயம் தானே? அல்ல அல்ல, சேர்மேனுங்க பதவியை உண்டாக்குனது சர்க்காரு, சேர்மேனுங்களை உண்டாக்குறது பிரபு. போன தடவை அவரை சேர்மேன் ஆக்கி இருந்தீங்க, அதே போல இந்த தடவை என்ன சேர்மேன் ஆக்கிட்டீங்கன்னா கடனை தீர்த்து விடுவேன், சிரமம் இல்லாம சில்லறையும் சேர்த்து விடுவேன். ஏன் புண்ணியகுடி, என்ன கடைசியில என்கிட்டயே மோதுற? நான் ஏற்கனவே ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் என் 3 பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும். அதனால இந்த முறை நான் சேர்மன் ஆகிறதாங்க நியாயம். இல்ல, நான் சேர்மேன் ஆகிறதுதான் தர்மம். இல்ல, நான் சேர்மன் ஆகிறதா நியாயம். என்ன இது மீன் கிடையா? என்ன சண்டை இது? இதுதான் பதவி சண்டை. நம்ம ஊரு சேர்மன் பதவி இவ்வளவு கேவலம் ஆயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க வீட்டு கடன் அடைக்கிறதுக்கும் உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணதுக்குமா சேர்மன் பதவி இருக்கு? உங்க சுயநலத்தை பாக்குறப்போ நம்ம நாடு என்ன கதி ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. கேளுங்கய்யா, சுயநலமே இல்லாம சொல்றேன், நாட்டு நன்மைக்காகவே சொல்றேன். இந்த தடவை நானே சேர்மன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். முடிவு என்ன ஆகுங்கிற? இதுல என்ன சந்தேகம்? இந்த துரப்பைய உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது, நீங்க தான் சேர்மன். சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். சைலன்ஸ். அடுத்த வேட்பாளர் திரு துரை அவர்கள் 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேர்மன்
துரை அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். நான் தோத்து போனதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நீங்க ஒரு நல்லவரை, உத்தமரை, சமூக தொண்டரை சேர்னா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா. இது உன்னை கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மை சொல்றேன். நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனான என்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க. நன்றி. வாங்கையா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா. அவன் தன் கடமையை செய்ய வேணும். அது கஷ்டமாயிருந்தால் மனிதனால் ஓர் கணவேனும் வாழ வேணும். மனிதனாய் பிறந்து ஓர் கணவேனும் வாழ வேணும். கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். அந்த கடவுள் பெயர் அறியாமல தடுமாறுது உலகம். அந்த கடவுள் பெயர் அறியாமல தடுமாறுது உலகம். பேய்களை எல்லாம் என்னாட்சி என்னை நாயாட்சிதான ஞான தங்கமே. நியாயம் மீதாது மொழி ஞான தங்கமே. முக்காலம் உணர்ந்த முனிவர்களானாலும் இக்கால பெண்களிலும் ஞான தங்கமே. எவானு போவாரடி ஞான தங்கமே. பணக்காரர் இல்லை அதன் வேகம் உள்ளோர், குணக்காரர் இல்லையே ஞான தங்கமே. கொலைகாரராவாரடி ஞான தங்கமே. தன்னலம் வேணும் உலகம், தன்மையை இல்லா உலகம். தன்னலம் வேணும் உலகம், தன்மையை இல்லா உலகம். இன்னல் தரும் உலகமடி, இன்னல் தரும் உலகமடி ஞான தங்கமே. என்று நன்றிருங்கள் மோடி ஞான தங்கமே. கடவுள் என்ற பெயரை சொல்லிது உலகம். Jima 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 oh jima ji, oh jima 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 oh jima ji, oh jima 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 oh jima ji, oh jima 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 oh jima ji. Jima 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 oh jima ji, oh jima 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 oh jima ji, oh jima 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 oh jima ji, oh jima 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 oh jima ji. Snow White and sister Mirana, Cinderella உனக்கு friend-ஆனா. என் beauty-யை உன் beast-ஆகத்தி என்னை சேர்ப்பாயா? உன் X-ray கண்ணால் எந்தன் உயிரை தேடிச் செல்வாயா? Jima 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 oh jima ji, oh jima jima jima
My dream lady, சின்ன smile உள்ள தாடி, new love story.